இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 18 வயது பூர்த்தியான பிறகுதான் டிரைவிங் லைசென்ஸ் வாங்க முடியும். ஆனாலும் பல இடங்களில் 12 வயது 15 வயது சிறுவர் சிறுமிகள் கூட பைக் ஸ்கூட்டியை ஆபத்தான முறையில் ஓட்டி செல்கின்றனர். இதை யாரும் கேட்பாரில்லை. பெருமைக்காக அப்பாவின் காரை பிள்ளைகள் எடுத்து சென்று ஊர் சுற்றுவதும் அதனால் விபரீதங்கள் நடப்பதும் தொடர்கதையாக உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு சோக சம்பவம் தமிழகத்தில் நடந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கேத்தாண்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சௌமி நாராயணன். இவரது 14 வயது மகள் பவித்ராவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அதனால் மருந்து கடையில் மருந்து வாங்க இருசக்கர வாகனத்தில் புத்துக்கோயில் பகுதிக்கு மகளுடன் சென்றார். மருந்து வாங்கிவிட்டு இருவரும் பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ஆலங்காயம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி கார் ஓட்டி வந்துள்ளார். நாற்றம்பள்ளி அருகே சென்றபோது காருக்கு முன்னால் பைக்கில் அப்பாவும் மகளும் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகத்தில் சென்று இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியது. கார் மோதியதில் நாராயணனும் பவித்ராவும் தூக்கி வீசப்பட்டனர். நடுரோட்டில் விழுந்த பவித்ரா மீது சிறுமி ஓட்டிய கார் ஏறி இறங்கியது. இந்த விபத்தில் சிறுமி பவித்ரா படுகாயமடைந்தார். தந்தை நாராயணனுக்கும் காயம் ஏற்பட்டது. அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து இருவரையும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பவித்ராவை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். அதை கேட்டு சௌமி நாராயணன், அவர் மனைவி மற்றும் குடும்பத்தினர் கதறி எழுந்தனர். அம்பலூர் போலீசார் பவித்ரா உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை துவங்கினர். போலீஸ் விசாரணையில் காரை ஓட்டிய சிறுமிக்கு 17 வயதே ஆவது தெரிந்தது. முன்னால் பைக் போவதை பார்த்ததும் காரை மெதுவாக ஓட்ட சிறுமி பிரேக் பிடித்துள்ளார். ஆனால் பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலரேட்டரை அழுத்தியதால் கார் அதிவேகத்தில் சென்று பைக் மீது மோதியிருக்கிறது என விசாரணையில் தெரியவந்தது. உனக்கு யார் காரை கொடுத்தது? இப்படி அநியாயமா? ஒரு உயிர் போய்விட்டதே என கூடியிருந்த மக்கள் ஆளாளுக்கு கோபமாக கேட்டதால் அந்த சிறுமி அழத் துவங்கிவிட்டார். போலீசார் சிறுமியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். அழுதபடியே அம்மாவுடன் அந்த சிறுமி போய்விட்டார். சிறுவர்களை கார் ஓட்ட அனுமதிக்கும் பெற்றோருக்கு அபராதமும் 3 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என மோட்டார் வாகன சட்டம் சொல்கிறது. அதன் அடிப்படையில் சிறுமி மற்றும் அவரது பெற்றோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமியின் தந்தை பீடி கம்பெனி நடத்தி வருகிறார். அவருக்கு தெரியாமல் காரை சிறுமி எடுத்து வந்தாரா அல்லது பெற்றோரே காரை எடுத்து செல்ல அனுமதித்தார்களா என விசாரணை நடக்கிறது. 17 வயது சிறுமி ஓட்டி சென்ற கார் மோதி 14 வயது மாணவி பலியான சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.